நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களையும் மக்களையும் ஏமாற்றி கபட நாடகம் ஆடும் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என தவேக தலைவர் விஜய் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நேற்று அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் பங்கு பெற அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என அதிமுகவும் பாஜகவும் முன்பே மறுத்துவிட்டன. மேலும் நாம் தமிழர் கட்சியும் நீட் தொடர்பான இந்த திமுகவின் நாடகத்தில் நடிக்க விரும்பவில்லை என குறிப்பிட்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மறுத்துவிட்டது. இதனையடுத்து நேற்று நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பாமக சார்பில் ஜி.கே. மணி, சிபிஎம் சார்பில் நாகை மாலி, காங்கிரஸ் சார்பில் ராஜேஷ்குமார், மதிமுக சார்பில் சதன் திருமலைக்குமார், விசிக சார்பில் சிந்தனை செல்வன் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவருமான ஜவஹிருல்லா மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதாவது: நுழைவுத் தேர்வு என்பது ஏழை எளிய மாணவர்களை பாதிக்கக்கூடாது. நீட் தேர்வை தொடக்கம் முதலே திமுக எதிர்த்து வருகிறது. மருத்துவத்துறையில் நாட்டுக்கே முன்னோடியாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது. மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வு மாணவர்களை வெகுவாக பாதித்து வருகிறது. நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் தொடரும். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நம்பிக்கை அளித்திருக்கிறது. தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தினால் நீட் தேர்விலிருந்து நிச்சயம் விலக்கு பெறலாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக அரசியல் மோசடியில் ஈடுபடுவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றும் அதற்கான ரகசியம் தங்களிடம் இருப்பதாகவும் கூறி மோசடி பிரச்சாரம் செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நீக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்று சொல்லி திமுக தப்பிப்பதாகவும் இயலாமையை மறைப்பதற்காகவே எல்லாவற்றிற்கும் அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம், சட்டமன்ற பேரவையில் தனி தீர்மானம் என ஏதாவது ஒரு வகையில் திசை திருப்பி மக்களை ஏமாற்றுவதுதான் திமுக தலைமையின் தொன்று தொட்டு வழக்கம். மாணவர்களையும் பொதுமக்களையும் நீட் விவகாரத்தில் ஏமாற்றியதற்கு திமுக தலைமை மக்கள் மன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த கண்டன அறிக்கை தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசு பொருளாகியுள்ளது.